இது மாறன் போன்ல இருந்து வந்த மெசேஜ் தான். ஆனா இது மாறன் அனுப்பலமா. இது மாறன் எப்பவுமே தமிழ்ல டைப் பண்ணி அனுப்ப மாட்டாமா. மேக்சிமம் அவன் தங்கிலீஷ்ல தான் டைப் பண்ணி அனுப்புவான். ஐயோ, சரி விடு. நீ அங்க போனதுக்கு அப்புறம் என்னாச்சு? நான் அங்க போய் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்க்கா. திடீர்னு அந்த இடம் ஒரு மாதிரி புகையா மாறிடுச்சு. என் கண்ணெல்லாம் எரிய ஆரம்பிச்சிடுச்சு. எனக்கு முன்னாடி யார் இருக்காங்கன்னே தெரியல. கண்ணை திறக்கவே முடியல. அப்போ மலர்னு ஒரு குரல். அப்போ குரல் மட்டும்தான் கேட்டுச்சுக்கா. ஆ, அது மாறன் சாரோட குரல் மாதிரி தான் இருந்துச்சு. அவரு நெருங்கி என் பக்கத்துல வந்தாரு. வந்து அழாத மலர். அங்க என்ன நடந்துச்சு? நான் கண்ணு கசக்கிட்டு இருந்தேன்க்கா. அவரு என் கண்ணுல ஊதி விடுறேன்னு சொல்லி என்கிட்ட நெருங்கி வந்தாரு. நான் தள்ளி விட்டுட்டேன்க்கா. சரி. என் கண்ணு கலங்கி இருந்ததுனால அவரு முகம் மங்களா தான் தெரிஞ்சது. ஆனா அது கிட்டத்தட்ட மாறன் சார் மாதிரி தான் இருந்தது. நான் அவரை தள்ளி விட்டுட்டேன்க்கா. அவரு எதுவுமே சொல்லாம அங்கிருந்து போயிட்டாரு. பிரதர், கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. ஸ்டாப் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ண முடியுமா? இது நீ இல்ல. பார்க்க அப்படியே என்ன மாதிரியே இருக்கா. எப்படி நான் இல்லைன்னு சொல்ற? எனக்கு உன்ன தெரியாதா என்ன? இது நீ கிடையாது. ஆஹா, உன்ன மாதிரியே ஒரு ஆள் இருக்கா. எல்லாமே பிளான் பண்ணி பண்ணிருக்கிற மாதிரி தான் இருக்கு மாறா. நீ என்ன நம்புற இல்ல? நான் உன்னை நம்புறதுனால தான் புஷ்பாவோட கண்ணும் பழுத்துச்சு. அது எனக்குள்ள இருக்கிற நம்பிக்கை. இப்போ இந்த எவிடன்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது நீ இல்லைங்கிறது நல்லாவே தெரியுது. பிரதர், இத போன்ல கொஞ்சம் காப்பி பண்ணி தர முடியுமா? கொடுக்குறேன் மேடம். மாறா, வாங்கிக்கோ. இந்தாங்க. என்னாச்சு? மேடம் தாங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ். வாங்க சார். போலாமா? சரி. என்ன பாக்குற? இல்ல, இவனுக்கு எனக்கு என்னென்ன சேஞ்சஸ் இருக்குன்னு அப்சர்வ் பண்றேன். உன்ன மாதிரியே அவனும் காப்பு போட்டிருக்கான் பாரு. ஆனா நீ லெஃப்ட் ஹேண்ட்ல போட்டிருக்க, அவன் ரைட் ஹேண்ட்ல போட்டிருக்கான். ஆமா, இவன் என்ன காப்பி பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். ஆனா அவனால முழுசா பண்ண முடியல. ஒரு சின்ன க்ளூ தான் எந்த எவிடன்ஸுமே இல்லாத ஒரு இன்வெஸ்டிகேஷனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். அந்த மாதிரி தான் இந்த க்ளூவுமே. அவன் நடக்கிறத பாரு. நீ நடக்கிறதுக்கு அவன் நடக்கிறதுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாரு. ஆமா, என் ஆட்டிடியூடை அவனால் ஃபுல்லாகவே ஃபாலோ பண்ண முடியல. இந்த படத்துலலாம் டூப் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி உனக்கு அவன் டூப் போட ட்ரை பண்ணியிருக்கான். பரவாயில்லையே, பிரில்லியன்ட்டு தான். என்னை எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணியிருந்தா இவ்வளோ பர்ஃபெக்டாக கண்டுபிடிப்ப.
அப்ப எனக்கே தெரியாம என்ன நீ சைட் அடிச்சிருக்கல கள்ளி. ஏண்டா எவ்வளவு சீரியஸான விஷயம் போய்கிட்டு இருக்கு, உன்னால மட்டும் எப்படி இவ்ளோ ஈஸியா சொல்ல முடியுது? லூசு. ஃபர்ஸ்ட் இந்த பிரச்சனையை எப்படி முடிக்கிறதுன்னு பாரு. ஒரு கேப் கிடைச்சிட கூடாதே. எல்லா ரணங்களத்திலயும் உனக்கு ஒரு குதூகலம் வேணும்ல. வீரா, எப்பயும் சீரியஸாவே இருந்தா நாம ஆடியன்ஸ்க்கே போர் அடிச்சிரும். அவங்களையும் என்டர்டெயின்மெண்டா வச்சுக்கணும்ல. நீங்க ஒரு மண்ணும் பண்ண மாட்டேன் சார். வீடியோவை பாருங்க. கண்டுபிடிச்சிட்டாயா? வா மலர். அக்கா, சொல்லு மலர். உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்க்கா. அதை ஃபோன்ல கேட்டா நல்லா இருக்காதுன்னு தான் நான் நேர்ல வந்தேன். ம், கேளு. ஆ, ஏன்க்கா மாறன் சாரும் நீங்களும் லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? அப்படி இருக்கும்போது என்னக்கா பிரச்சனை? ஏன் பிரிஞ்சிருக்கீங்க? பிரிஞ்சிருக்கிறப்பவும் உங்களுக்கு அவர் மேல எப்படிக்கா இவ்ளோ நம்பிக்கை? ஏன்க்கா என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? உங்க பர்சனலா? ஆ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மலர். அவன் மேல இருக்கிற நம்பிக்கை அவ்வளோ ஈஸியா வந்தது கிடையாது. அவன் எல்லாத்தையும் இழந்து அவன் கையில இருக்கிற மிச்சம் இருக்கிற சொத்தே இந்த நம்பிக்கை மட்டும்தான். என்னக்கா சொல்றீங்க? புரியலையே. அது ஒரு பெரிய கதை மலரு. உனக்கு இப்ப சொன்னா புரியாது. இப்ப நீ இதை தெரிஞ்சுக்கவும் வேண்டாம். எனக்காவது ஒரு நாள் சந்தர்ப்பம் வரும், அப்ப நான் சொல்றேன். டேய், இவனை எங்க பார்த்தாலும் எனக்கு தகவல் சொல்லுங்க. இவன் சாயல்ல யார் இருந்தாலும் சரி எனக்கு உடனே சொல்லுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம்டா. மெசேஜை பார்த்துட்டு அப்படியே கடந்து போயிடாதீங்க. அவன் யாருன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். சொல்லுங்க மீர்னா. மாறா, நீ ஒரு போட்டோ அனுப்பி அவன் யாருன்னு கேட்டில? ஆமா, அவன் உங்களுக்கு தெரியுமா? தெரியும் எனக்கு. சின்ன சின்னதா டூப்ளிகேட் வேலை பண்றவன். சினிமால பாடி டபுள் பண்ணுவாங்கல்ல? ஆமா, ஹீரோ மாதிரி இன்னொருத்தர் இருப்பான். ஃபைட் சீன்லாம் வந்து அவனை தான் கூப்பிடுவாங்க. அவனா? ஆமா ஆமா ஆமா, அந்த வேலையை பண்றவன் தான் அவன். அவன் அட்ரஸ் உனக்கு வேணுமா? ஆமாண்ணே, நான் கொஞ்சம் பர்சனலாக மீட் பண்ணோம். ஒரு முக்கியமான வேலை. சரி, ஓகே, நான் அனுப்பி வைக்கிறேன். ஆ, மவனை வரண்டா.